ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியும் வானத்தையும் இருந்துட்டு மெடிக்கல் பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இதுதான் அந்த பேப்பரில் வந்து மெடிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் வானத்தையும் பாண்டியும் அது உள்ளே போகிறாங்க. வாங்க சார், ஏதாச்சும் வேணுமா? நாங்கள் பொருள் வாங்கிறதுக்காக வரலங்க, மெடிக்கல் ஷாப்பு வாடகைக்கு விடுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருந்தீங்கல்ல, பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி வாங்க, இதுதான் கடை. இந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் அப்படியே நீங்களே வச்சுக்கலாம். ஒய்ஃப்க்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனை, அதனால் கூடவே இருந்து ஒரு ஆள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒய்ஃபும் பசங்களும் ஊரில் இருக்காங்க, என்னை அங்கே வர சொல்லி ரொம்ப படுத்துகிறாங்க. சரி, நம்மளோட ஒய்ஃபை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடையை வாடகைக்கு விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடை சார். அதே மாதிரி பின்னாடி ஒரு டாக்டர் கிளினிக் வச்சுருக்காரு. அவர் 2 நாளாக லீவ் போட்டு ஊருக்கு வேறு போயிருக்காரு. கண்டிப்பாக வந்துடுவார். ரொம்பவே நல்ல டாக்டர், கைராசியான டாக்டரும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருமே மருந்து இங்கே தான் வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வந்து 10,000 ரூபாய், அட்வான்ஸ் வந்து 1,25 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் சொல்கிறது புரியலைங்களா? வாடகை 10,000 ரூபாய் சார், அட்வான்ஸ் வந்து 1,25,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சார் நீங்கள் இதே ஊரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமாம் சார், பக்கத்தில் 2 தெருவு தள்ளி தான் நான் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன் சார். உங்கள் கடைக்கு தான் நான் ஒரு தடவை வண்டி ரிப்பேருன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இது நாள் வரைக்கும் ஒரு ரிப்பேர் கூட அதில் வந்ததே கிடையாது. அவ்வளோ நல்லா நீங்கள் வண்டியை சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சார், இனிமேல் ஏதாச்சும் வண்டியில் பிரச்சனைனா கூட கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இனிமேல் நான் எங்கே சார் வரப்போகிறேன், அதான் ஊரை பார்த்துட்டு போயிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் ஏதாவது வண்டி ப்ராப்ளம்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மெக்கானிக் ஷாப் தான் சார் நான் வருவேன். ஏதோ தெரிஞ்சவங்கன்றதுனால இவங்களும் படிச்சுட்டு உடனே மெடிக்கலில் வரதுனால நான் வேணால் 25,000 ரூபாயை குறைச்சிக்கிறேன். 1,00,000 ரூபாயை நீங்கள் கொடுத்துருங்க. இதுக்கு மேலே என்னால் கம்மியெல்லாம் காசு கேட்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சார், கடை யாருக்கும் விட்டுறாதீங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். நாளைக்கு காலையில் நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீ உங்கள் வீட்டிலலாம் போயிட்டு பணம் கேட்டுட்டு இருக்காது வானதி, நம்ம வெளியில் எங்கேயாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் வீட்லேயே தரேன்னு சொல்லியிருக்காங்க, வேண்டாம் அவங்கள கேட்டு கஷ்டப்படுத்தாத, ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி பாண்டி, நம்ம எப்படி வெளியில் பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் நீ வீட்டில் மட்டும் பணத்தை கேட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானத்தையும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற போது வர வழியில் கார்த்திகாவை பார்க்குறாங்க. என்ன கார்த்திகா, ஏதோ ஒரு மாதிரியாக போயிட்டுருக்க? ஆமாம், நீ எப்போ ஊர்லேருந்து வந்த? நான் வந்து 2 நாள் ஆச்சு மாமா. உங்கள் வீட்டில் உங்கள் அத்தை, மாமா, உங்கள் புருஷன் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா? வந்துட்டு போனாரா? இல்லை மாமா, அங்கே ஏதோ பிரச்சனை போய்ட்டுருக்கல, அதனால் அவர் அங்கேயே இருக்கார், இன்னும் வரல மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாப்பா, வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்லை வேண்டாம் மாமா, இன்னொரு டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து சேரன் ஒரு பக்கம் கார்த்திகை ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த இடத்துல நம்ம வானத்தை இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு நல்லபடியாகவே பேசுகிறாங்க. ஓ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நைனா, நாங்கள் இன்றைக்கி போயிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பை ஒன்று பார்த்துட்டு வந்தோங்க. 1,00,000 ரூபாயா அட்வான்ஸு, அதே மாதிரி மாதம் வாடகை 10,000 ரூபாயா, வாடகையை கூட நான் கட்டிக்கிறேன், ஆனால் அட்வான்ஸை மட்டும் 1,00,000 ரூபாய் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மா சீட்டு பணம் 4,000 ரூபாய், அதுவே என்னால் கட்ட முடியாமல் உங்கள் அம்மா கிட்ட ஏச்சையும் பேச்சையும் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் எப்படி 1,00,000 ரூபாயை புரட்டி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் கல்யாணத்துக்காக ஏதாச்சும் பணமோ இல்லை நகையோ சேர்த்து வச்சுருப்பீங்கல்ல, அது என்னைக்கு இருந்தாலையும் எனக்கு தானே கொடுக்க போகிறீங்க. அதனால் அதை எனக்கு இப்போவே கொடுத்துருங்க, எனக்கு நகையை கூட வேண்டாம், பணமாக கூட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பாண்டி உங்ககிட்ட பணம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் சொன்னான், ஆனால் என்னாலலாம் உங்ககிட்ட கேட்காமலாம் இருக்க முடியாது. தயவு செஞ்சு நைனா எனக்கு அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு வானதி, உனக்காக கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சுருக்கோம், அந்த நகையை அடகு வச்சு உனக்கு நீ கேட்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன். ஆனால் அந்த நகையை நீ தான் மூட்டை எடுத்துக்கணும், என்னாலலாம் மீட்டு எடுத்து உனக்கு கொடுக்க முடியாது. அது எப்படி நைனா, என் நகையை எனக்கே வச்சு என்னவே நீ
இங்கே மூட்டைக்கு சொல்லுவீங்களா? இது நல்ல கதையால இருக்கு. இங்கே பாரு வானதி, எங்களால் அது மட்டும்தான் முடியும். உன்னால் முடிஞ்சா பாரு, இல்லைன்னா விட்டுரு. எனக்கு தேவை பணம் வேணும். நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நகையெல்லாம் என்னால் மீட்டு எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க அவ பாட்டுக்கு பேசிட்டு போகிறா, நீயும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ அவள் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை தானே, அவள் தானே கேட்குறா, வச்சுட்டு போட்ட வீடு, ஆனால் நகையை வச்சு தான் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதை கேட்டோன்னே வசந்த் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த சைடு ஃபோனை பார்த்து நிலா, சோழன், பாண்டி, பல்லவன் இவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. சேரன் வராங்க. எல்லாரும் சாப்பிட்லாமா, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டுமே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசினப்பா, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணார், உங்கள் ரிசப்ஷனை பற்றி பேசினார், எங்ககிட்டேயும் தானே பேசினார். முதல்ல உட்காருங்க. அவரை பேசினாருன்னு, ஆனால் எங்களுக்கு அதனில் உடன்பாடு கிடையாது. ஏமா வேண்டான்னு சொல்கிறேன். அவருடைய கௌரவத்துக்காக இந்த ரிசப்ஷனை நடத்தணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. சொந்தக்காரங்க எல்லாரும் நான் ஓடி போயிட்டா தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வாயை அடைக்கிறதுக்காக தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தானேப்பா, செஞ்சுட்டு போட்டோம் விடவேன். அவங்க ஆசையை நம்ம ஏன்ப்பா கெடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சோழன் அது வேண்டான்னு சொன்னானா, அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்லலைண்ணே. அண்ணன் நான் போய் சொல்லுவேன்னா கோட் ஷூட் போட்டு போய் ஜம்மன் நிற்கலாம் தான் நான் சொன்னேன். ஆனால் நீலா தான் கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்ப்பா நீலா வேண்டான்னு சொல்கிற? ஆமாண்ணே, எனக்கும் அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இங்கே பாருப்பா, அவளோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் தானே செய்கிறேன்னு சொல்கிறாரு. செஞ்சுட்டு போட்டுமே விடுவான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நிலாவை எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. டேய், உனக்கு மட்டும் லக்கு எங்கேருந்தே இருக்குதா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணத்தை பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரிசப்ஷன் வச்சாங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணாங்க. இப்போ மறுபடியும் உனக்கு ரிசப்ஷன் பண்ணுறாங்க. எல்லாமே உனக்கு ரெண்டு ரெண்டாக நடக்குது இல்லை? ஆமாண்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அண்ணன், உன்னோட ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும்தான் கோட் ஷூட் போடணுமா? இல்லையே, நம்ம 4 பேரும் கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா 4 5 போடணும்? 5 என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கிட்டே கேட்கவும், பின்ன நான் போடக்கூடாதா? அங்கிள், இவங்களை விட கோட் ஷூட்டு உங்களுக்கு தான் செம்ம சூப்பராக இருக்கும், அப்படி சொல்லுமா மருமகளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.